எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் இளநீர் பாயசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போனோம். தேவையான பொருட்கள்ங்க, அதாவது ஒரே ஒரு இளநீ வாங்கி வச்சிருக்கேன். 2 கிளாஸ் வந்துச்சு. அப்புறம் வந்து பால் வந்து ஒரு 200 ml தண்ணி விடாம காய்ச்சி வச்சிருக்கேங்க. ஆறணும், லேசா சூடு இருக்கு. அப்புறம் வந்து இது தேங்காய் பால் நல்லா அரை மூடி தேங்காய் நல்லா அரைச்சு அதை பால் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இது வழுக்கன்னு சொல்லுவாங்கல்ல, இளநிக்குள்ள இருக்கும், அது தேங்காய், இலசான தேங்காய், அதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சக்கரை தேவையான அளவு, ஏலக்காய் 2-3 பிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் முந்திரி வறுத்து எடுத்து வச்சிருக்கேங்க நெய்ல. அப்புறம் பாதாம் வந்து ஒரு 4-5 வச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பால் நல்லா ஆறிடுச்சுங்க. அதை வந்து ஒரு பண்ற பவுலுக்கு மாத்திடலாம். இது நல்லா திக்கான பால் தாங்க, அதனால தண்ணி விடாம தான் நான் காய்ச்சி வச்சிருக்கேன். இப்போ சீனி போட்டுக்கலாம். வேணும்னா நம்ம வந்து பவுடர் சுகர் கூட போடலாம், அதாவது குடிச்சு வச்ச சுகர் கூட போட்டுருவோம், சீக்கிரம் கரைஞ்சிடும் அது. இப்போ அந்த இளநியையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கண்டென்ஸ் மில்க் வேணும்னா போட்டுக்கலாம், நல்லா இன்னி கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த இளநீருக்குள்ள இருக்கிற அந்த இலசான தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் கலந்துடலாங்க. அப்புறம் இந்த வறுத்த முந்திரி, திராட்சை, இது முந்திரி, ஏலக்காய், பாதாம் எல்லாத்தையும் போட்டுடலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். டேஸ்ட் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ கூட நல்லா இருக்கும் அது. இது ஒரு டேஸ்டியான டெசர்ட் ரெசிபிங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.